வா ஒதுங்கடா. அம்மா, நிலையே தடுமாறி வாழ்வாதாரத்திலையும் சிறப்பில்ல, மாங்கல்யத்திலையும் சொச்சமடைஞ்சு மனக்குழப்பத்தோட மன நிம்மதியே இல்லாம வாழ்ந்துக்கிட்டு எத்தனையோ போகத்தை கட்டி என்ன இப்படி தேசத்தை கட்டி வாழுவது? எப்படி மனப்போக்கத்துக்குள்ள நான் மனப்போக்கத்துக்குள்ள எதையும் நன்னினாலும் பலனுக்கு ஆக மாட்டேனுது. நான் இப்ப எண்ணி வந்திருக்கிற கடன், எண்ணி இருக்கிற பிரச்சனை எனக்கு பல போல இருக்குதாயப்பா. இதை பல போல எனக்கு தீர்த்து கொடுத்து மனப்பக்குவமா எனக்கு அறிஞ்சு வந்துருவே வரமாட்டேடான்னு ரொம்பவும் மனக்குழப்பத்தோட மன நிம்மதியே இல்லாம என் பாதத்துக்கு வந்து சரணடைஞ்சு வந்திருக்கிறியம்மா. மனப்பக்குவமா உன் அரண்மனைக்கு எடுத்துட்டு போய் செலுத்து. நீ வேண்டிய வரத்துக்கெல்லாம் நானே அருள் புரிஞ்சு வேகத்தை கட்டு விளையா வந்து அருள் புரிஞ்சு வரணும்மா. அம்மா, நீ எண்ணி இருக்கிற காரியத்துல எல்லாம் இந்த நாளில இருந்து, இந்த நட்சத்திரத்துல இருந்து, இந்த மண்ணில தொட்டு வந்ததுல இருந்து உனக்கு விலகி போய் நிக்குதம்மா. பலனுக்கு அறிஞ்ச கணக்கு பிரகாரம் நீ என்ன வரத்தை கேட்கறியோ அத்தனை வரதல்லையும் நான் ஒரு துணியா வந்து என் வெள்ள குதிரையை கணக்கெடுத்து நடனமிட்டு வரணுமா. ஓடி ஓடி வந்து உங்களுக்கு அருள் புரிஞ்சு வேதகத்தை கட்டி வித்தகமா வந்து விளையாடி அருள் புரிஞ்சு வரணுமா. சத்தியம் மாற மாட்டேனம்மா. சொல்லும் நான் நிறைய கொண்டு வருவனம்மா. எப்பா, எனக்கு சுருட்ட ஒண்ணு பத்த வைடா. அம்மா, மனம் குழங்காத மனப்பக்குவத்துக்கு நானே அருள் புரியணும்மா. அம்மா, பத்தினி வேஷத்தை கட்டினாலும் மயங்கி மனக்குழப்பத்துல மானிட பிறப்புங்க நாக்கு மேல உதரத்தை போட்டு சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. இருந்தாலும் நான் அவங்களெல்லாம் அள்ளி ஒண்ணு நடனமிட்டு அவங்க கண்ணுங்களுக்கு நான் நிதிரையா கண்டு என் சூழாயுதத்தை என் வேட்ட நாய்களோட விளையாடி அவன் அரண்மனைக்குள்ள புகுந்து நடனமிட்டு எல்லாத்தையும் ஆங்கரிச்சு பலனுக்கு அறிஞ்சு வந்துடணுமா. சரியா? போ, மனப்பக்குவத்தோட நிம்மதியாடி. எப்பா, அவளுக்கு ஏழகனியா கொடுடா.